நம்ம சந்தானம் இனி தனி காமெடியனா நடிப்பாரா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில கேட்டா சந்தேகம்தான். அவரு ஹீரோவா நடிக்க இருக்க படங்களோட பட்டியலை பார்த்தா இனி அவரு தனி காமெடியனா நடிக்க களமிறங்க மாட்டாரு அப்படின்னு தான் தோணுது. தில்லுக்கு துட்டு படத்து மூலமா வெற்றி பட நாயகர்களோட வரிசையில இணைஞ்ச சந்தானம் அடுத்தடுத்து புதிய படங்கள்ல நாயகனா நடிக்க கையெழுத்து போட்டுட்டே வராரு. லேட்டஸ்டா கண்ணா லட்டு தின்ன ஆசைப்பட இயக்குனர் மணிகண்டனுக்கும் மறுபடியும் கால்ஷீட் கொடுத்திருக்காரு. இந்த படத்தை பாஸ்ங்கிற பாஸ்கரன் படத்தை தயாரிச்ச வாசன் விஷுவல் வென்சஸ் தயாரிக்கிறாங்க. முழுக்க முழுக்க நகைச்சுவை மற்றும் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் படமா இதை உருவாக்குறாங்களாம். கதாநாயகி, மற்ற நட்சத்திரங்கள், தலைப்பு போன்றவற்றை சீக்கிரமா அறிவிக்கப்பட உள்ளதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் KS சீனிவாசன் மற்றும் KS சிவராமனா. அக்டோபர் மாதம் படப்பிடிப்பு தொடங்க இருக்கான். அது மட்டும் இல்லாம வாசன் பிரதர்ஸ், சிவஸ்ரீ பிக்சர்ஸ், வாசன் விஷுவல் வெஞ்சர்ஸ் போன்ற தயாரிப்பு நிறுவனங்கள் மூலமா 60 வருஷங்களா பட தயாரிப்புல இருந்துட்டு வராங்களாம் இவங்க. இப்போ பாலாஜி தரணிதரன் இயக்கத்துல காளிதாஸ் ஜெயராம் நடிக்கும் ஒரு பக்க கதை அப்படின்ற படத்தையும் தயாரிச்சிட்டு இருக்காங்களாம் அவங்க.